வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். ₹5 கோடி செலவில் கட்டப்பட்டது ரெட்டிச்சாவடி மல்லட்டாற்று மேம்பாலம். முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதிப் பட்டியல் வெளியீடு. 2ஆம் தேதி கல்லூரிகளில் சேர சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். ஜீவானந்தபுரம் ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளை சார்பில் தட்டச்சு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜீவானந்தபுரம் ஐயா மாரியப்பனார் சுந்தரம்பாள் அறக்கட்டளை சார்பில் தட்டச்சு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கும் விழா மற்றும் புதுவை யுக பாரதியின் பல்லு முளைத்த பட்டாம்பூச்சி நூல் வெளியீட்டு விழா ஜீவானந்தபுரம் நாடார் உறவின்முறை சங்கம் வே குருசாமி நாடார் இருளாயம்மாள் அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு அறக்கட்டளையின் நிறுவனர் மாரியப்பன் தலைமை தாங்கினார். புதுவை யுகபாரதி வரவேற்றார். நண்பர்கள் தோட்டம் தலைவர் திருநாவுக்கரசு நோக்க உரையாற்றினார். ஜீவானந்தபுரம் கிராம குழு முன்னாள் தலைவர் செம்பனி சிகரம் சபாநாயகம் மற்றும் ஜீவானந்தபுரம் கிராம குழு நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள் முன்னிலை வகித்தனர். புதுவை யுகபாரதி எழுதிய பல்லு முளைத்த பட்டாம்பூச்சி எனும் சிறார் பாடல்கள் அடங்கிய நூலினை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் வெளியிட மருத்துவர் யுகபாரதி ஹரிகிருஷ்ணன், பொறிஞர் கோ தமிழமது ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வாழ்த்தி பேசி மாணவ மாணவி பரிசளித்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தட்டச்சு தேர்வுக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு நுழைவுச் சீட்டினை வழங்கி பாராட்டி பேசினார். விழாவில் குழந்தைகள் கலை இலக்கிய வளர்ச்சிக் கழகம், தமிழ்மாமணி முனைவர் உசேன், அபயம் தொண்டு நிறுவனம் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மற்றும் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு உதவி பொறியாளர், முன்னாள் தமிழ்ச்சங்க செயலாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். முடிவில் முனைவர் தேன்மொழி கோபாலன் நன்றி கூறினார். மரியாதைக்குரிய புதுவை யுகபாரதி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஊர் பெரியவர் சபாநாயகம் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அறக்கட்டளை நிறுவனர் ஐயா மாரியப்பன், புதுவை யுகபாரதி மற்றமுள்ள அனைவரும் மாலை வணக்கம். இந்த அறக்கட்டளையில் இருந்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த சமயத்தை அறக்கட்டளை அமைஞ்சிருக்கு, அதுக்கும் பல்வேறு சேவைகள் வந்து இந்த இதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச உடனே சரி இந்த அறக்கட்டளைக்கு வந்து அவங்களோட வாழ்த்துக்கள் பாராட்டுகள் சொல்லுறது. புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதிப் பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. சென்டாக்கில் நீட் மதிப்பெண் அடிப்படையில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் கடந்த 20ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டு கடந்த 23ஆம் தேதி திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. இறுதி தரவரிசை பட்டியல் மற்றும் வரைவு சீட் இடஒதுக்கீடு இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் இன்று இரவு 9 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும். இடம் கிடைத்தவர்கள் 2ஆம் தேதி அசல் சான்றிதழ்களுடன் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து கொள்ள வேண்டுமென சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு சார்பில் கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காமராஜ் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கவிஞர் புதுவை சிவத்தின் குடும்பத்தினர், தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் புதுவை சிவம் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியில் விளையாட்டு தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு தின விழா ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் மைதானத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டு தினத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
பாண்டிச்சேரி பல்கலைக்கழக உடற்கல்வி இயக்குனர் இளையராஜா கௌரவ விருந்தினராக பங்கேற்றார். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் மேல்நிலை பள்ளி முதல்வர் சரவணன் மற்றும் ஸ்ரீ சம்பூர்ணா வித்யாலயம் பள்ளி முதல்வர் காயத்ரி ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டு தினத்தை நேரில் வந்து பார்வையிட்டனர். விளையாட்டு அணியின் தலைவர் மற்றும் பள்ளி மாணவர்களின் தலைவர்களால் கௌரவ விருந்தினருக்கு மரியாதை செலுத்தி கௌரவிக்கப்பட்டு நிகழ்ச்சி ஆரம்பமானது. கௌரவ விருந்தினர் ஹீலியம் பலூனை பறக்கவிட்டு பள்ளியின் ஆண்டு விளையாட்டு தின விழாவை துவக்கி வைத்தார். பள்ளியின் முதல்நிலை முதல்வர் ஷாலினி வாழ்த்துரை மற்றும் நன்றி உரை வழங்கினார். 4 விளையாட்டு வண்ண குழுக்கள் கொண்ட மாணவர்கள் கண்கவர் மற்றும் நன்கு ஒத்திசைக்கப்பட்ட அணிவகுப்பை நிகழ்த்தி காட்டினர். மல்லாக்கம், பிரமிட் மற்றும் ஜிம்னாஸ்டிக், பீன்பை சேகரிப்பு, யோகா நிகழ்ச்சிகள், மொத்த மோட்டார் திறன்கள், பாராசூட் ட்ரில் போன்ற மைதானத்தில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வுகளை பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். இதனைத் தொடர்ந்து சீனியர் மற்றும் ஜூனியர் பிரிவின் ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கான 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல போட்டிகள் நடைபெற்றன. சீனியர் மற்றும் ஜூனியர் பிரிவினருக்கு 100 மீட்டர் மற்றும் 50 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது. கௌரவ விருந்தினர் தனது உரையில் கள காட்சிகளின் போது மாணவர்கள் வெளிப்படுத்திய ஆற்றல், ஆர்வம் மற்றும் உயிர் சக்தியை பற்றி பாராட்டினார். மேலும் விளையாட்டு கல்வியின் பங்கு மாணவர்களின் ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகின்ற முக்கியமான பகுதியாகும் என்றும் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் நேர்மையுடன் விளையாட்டுகளில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பள்ளியின் முதல்நிலை முதல்வரால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பில் சிறந்த அணிவகுப்பும் நிகழ்த்தப்பட்டது. இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு போங்க. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் தான் லாஸ்ட் ப்ரோக்ராம். வெயிட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் பார்த்து. புதுச்சேரி சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் சாலைகளை ஆக்கிரமித்து கடைகளை வைக்கக்கூடாது என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு உணவு திருவிழா கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் தொடங்கி 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. உணவு திருவிழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். மேலும் இந்த உணவு திருவிழாவில் சாலையோர வியாபாரிகள் ஸ்டால்கள் அமைத்து உணவை விற்பனை செய்து வருகின்றனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நாட்டின் வளர்ச்சி பிரதமர் மோடி மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார் என்றும் ஏழையின் வருமானம் மற்றும் பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வங்கிகளில் பெறும் வட்டியில்லா கடனை சாலையோர வியாபாரிகள் திரும்ப செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் சாலையை ஆக்கிரமித்து கடைகளை வைக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். ஐமுக விளக்கேற்றி ஒளியின் அம்சமாக இந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தமது பொற்கரங்களால் விளக்கேற்றுறை அமைச்சர் ஐயா அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்களையும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் தனிச்செயலர் ஐயா அவர்களையும் இணைத்து இணைய துவக்க விழா நிகழ்ச்சியில் திரு சுரேஷ் ராஜ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களிடமிருந்து இந்த அன்போடு அழைக்கின்றோம். மாநில அளவில் பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி மற்றும் கிளை வங்கிகளுக்கான விருதினை LDM திரு சதீஷ்குமார் மற்றும் ஜோனல் மேனேஜர் அவர்கள் இணைந்து இந்த விருதினை பெற்று சிறப்பிக்கின்றார்கள். அடுத்ததாக துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள்.
விஸ்வ இந்து பரிஷத் 60ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. விஸ்வ இந்து பரிஷத் 60ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மெட்ரெயின் மருத்துவமனையுடன் இணைந்து உப்பளம் வானரப்பேட்டை அலைன் வீதி பகுதி மக்களுக்கு இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகம் திருக்கோவில் பூசாரிகள் புரோர்கள் பிரிவின் இணை அமைப்பாளர் ஸ்ரீ ரமணி என்கிற இளங்கோ அறிவுறுத்தலின்படி விஸ்வ இந்து பரிஷத் நகர மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி மற்றும் பஜ்ரங்தள் மாவட்ட அமைப்பாளர் ஸ்ரீ சதீஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் ஸ்ரீ வலம்புரி சுந்தர விநாயகர் திருக்கோவில் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமினை ஸ்ரீ தட்சிணகாளி சித்தர் பீடாதிபதி அருள்மிகு அடிகளார் மற்றும் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் ஆகியோர் இலவச மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தனர். இந்த மருத்துவ முகாமினை விஸ்வ இந்து பரிஷத் மாநில நிர்வாகிகள் ஸ்ரீ செல்வம், ஸ்ரீ கோவிந்தன், ஸ்ரீ சரவணகுமார், ஸ்ரீமதி ஞானவல்லி, பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நிர்வாகி ஸ்ரீ சக்திவேல், ஸ்ரீ வாசு, ஸ்ரீ முரளிதரன், ஸ்ரீ அருண், ஸ்ரீ ஜனா மற்றும் சுவாமி விவேகானந்தர் இளைஞர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கண், காது, மூக்கு, தொண்டை, இருதயம், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு உள்ளிட்ட பொது மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனைகளும் இலவச மருந்துகளும் வழங்கப்பட்டது. மிட்ரெயின் மருத்துவமனை டாக்டர் ஷேக் அஸ்லாம் மற்றும் மருத்துவ குழுவினர்களுக்கு விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நன்றி தெரிவித்து கௌரவப்படுத்தப்பட்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை அள்ளிச் சென்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் ஸ்ட்ரென்த் ஸ்போர்ட்ஸ் டே 2024 என்ற நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் கருப்பம் ஃபாத்திமா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு சிட்டிங் கிரிக்கெட், கபடி, ரிங் பால், த்ரோ பால், வாலிபால் உள்ளிட்ட 6 வகையான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்றனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. விளையாட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சங்க தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் சிவகணபதி, ஈவென்ட் தலைவர் பாலாஜி பழனிசாமி, துணைத் தலைவர் ஹாஜா முகமது, பொருளாளர் சோஃபன் குப்தா, துணை ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் சந்திரசேகர், உதயகுமார், அன்பழகன், கிருஷ்ணமூர்த்தி, பாலமுரளி, சாமுண்டி அம்பலவாணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறப்பான பவுலிங்கை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவர் வந்ததும் ஒரு ஷாட், மிக அருமையான ஷாட். ஸ்கோர் போகுமா? சிறப்பான அடி, சிறப்பான அடி. அதை 6 அடுத்த ஷாட் 4 ஆகுமா? 4. ஆனால் 2 பந்துமே அகல பந்தாகிவிட்டது. அடிப்பாரா? இல்லை. அகல பந்து வீசுகிறார். பவுலர் அகல பந்து உதிரிகள் இல்லாமல் பவுலர் இருந்தால் சிறப்பாக இருக்கும். மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க கோரி அரசுக்கு விக்னேஷ் கண்ணன் கோரிக்கை. இதுகுறித்து விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த மாதம் தொடங்க உள்ள தொடர் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு அரசு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பாதுகாத்திட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சிறிய பெரிய வாய்க்கால்களில் அடைப்பின்றி தூர்வாரப்பட்டு மழைநீர் சாலைகளில் வழிந்து ஓடாமல் தடுக்க வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு விரைந்து முடித்திட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாது ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தின் போது தாழ்வாக உள்ள கடலோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகளில் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக மாறி
மழை நீரில் அவர்களின் உடைமைகள் சேதமாவதோடு வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது. பெருமழையால் மழைநீர் சாலைகளில் மக்களை அதிக அவதிக்கு உள்ளாக்குவதோடு போக்குவரத்தும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. எனவே அனைத்து சாலைகளையும் செப்பனிட்டு மேம்படுத்திட காலத்தோடு அரசு நடவடிக்கையை முன்கூட்டியே எடுத்திட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சமீபத்தில் புதுச்சேரியில் 1 மணி நேரம் பெய்த மழையால் புதுச்சேரி முழுவதும் உள்ள மக்களின் தினசரி வாழ்க்கையை மிகுந்த பாதிப்பிற்குள்ளாக்கியதோடு உயிரிழப்புகளுக்கும் வழிவகுத்ததும் நாம் அறிந்ததே. எனவே இதுபோன்ற சூழ்நிலைகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்க பொதுமக்களின் நலன் கருதி அரசாங்கம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை முகமூடி அணிந்த இளைஞர் திருடி செல்லும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே ஸ்ரீ சர்வதி ஊழியர்கள் குடியிருப்பில் வசித்து வருபவர் 58 வயதான உமா. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போனதாக சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் உமா புகார் அளித்தார். இதனையடுத்து ஆய்வாளர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்த இளைஞர் ஒருவர் நள்ளிரவு உமாவின் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 5,40,000 மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு 5,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் அன்பழகன், ஸ்ருதி உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவன் காட்டி விட்டுறாரு, அப்படி ஓரம் பார்த்துறாரு. ஆவணி மாதம் பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக ஆவணி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி, செல்வி, ரகுராமன், ராஜகோபால், பாலாஜி, மாரிசன், விஜயா, ஆறுமுகம், சுகன்யா, பச்சையப்பன், இந்துமதி கமல், தரணி தேவி சக்திவேல் மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். வில்லியனூர் வி தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம், ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயம் சடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் வி தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம், ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக முக்கிய நிகழ்வாக
செடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், பார்சாகை வாற்றல், கருப்பாயி ஆரிய மாலா காத்தவராயன் திருக்கல்யாணம், பூங்காவனம் அழித்தல், ஊரணி பொங்கலிடுதல், செடல் உற்சவம், கழுமரம் ஏறுதல், கும்பம் கொட்டுதல், அம்மன் திருவீதி உலா, கேளிக்கை நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி உமாபதி, விழாக்குழு தலைவர் தனபால், விழாக்குழு உறுப்பினர்கள், வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஊர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ரெட்டிச்சாவடி மலட்டாற்றில் புதிய மேம்பாலத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி சாலையில் தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடிக்கும் பெரிய காட்டுப்பாளையத்திற்கும் இடையே மலட்டாற்றின் குறுக்கே பாலம் உள்ளது. இது சிறிய பாலமாக இருப்பதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. மேலும் விபத்துகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்கதையாக இருந்து வந்த நிலையில் இதனால் இந்த பாலத்தை அகலப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு சார்பில் 5,35,00,000 ரூபாய் செலவில் மலட்டாற்றில் பாலம் கட்டும் பணியை கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் பூஜை செய்து துவக்கி வைத்தார். தற்போது பணிகள் முடிவடைந்த நிலையில் பாலத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மேம்பாலத்தை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் கண்ணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டனர். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் இன்று மரக்கன்றுகளை நட்டு விழாவினை துவக்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுதலுக்கு ஏற்ப மரங்களை நட்டு மழையினை பெறுவோம் என்ற திட்டத்தின் கீழ் தற்பொழுது வீட்டிற்கு ஒரு மரம் நடும் திட்டத்தின் கீழ் முருங்கம்பாக்கம் பகுதியில் கதர் கிராமம் வளாகத்தில் வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறையின் மூலமாக 3 கல்லூரி மாணவ மாணவிகள் ஒன்று சேர்ந்து வீட்டிற்கு ஒரு மரம் நடுவோம் என்ற எண்ணத்தில் மரம் நடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு மரம் நடுவதன் மூலம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் மண்ணரிப்பை தடுப்பதற்கு முக்கியத்துவமாக விளங்கக்கூடிய மரங்கள் குறித்தும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். மரம் நடும் விழாவை துவக்கி வைத்தார். மேலும் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தினார். காரைக்கால் KMK மேல்நிலைப் பள்ளியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் திருமுருகன் போட்டிகளை தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள KMK மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் ஆண்டு விளையாட்டு விழா தொடங்கியது. தொடக்க நிகழ்வாக வளத்தெருவில் இருந்து ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டது. ஒலிம்பிக் ஜோதியானது மாநில அளவில் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களால் வரப்பட்டு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் பள்ளியில் ஏற்றினார். தாளாளர்கள் மணிமேகலை கண்ணையன், மது கண்ணையன் ஆகியோர் தேசிய கொடியினை பள்ளியில் ஏற்றினர்.
அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை அமைச்சர் திருமுருகன் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மாணவர்களின் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் திருமுருகன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ₹5 கோடி செலவில் கட்டப்பட்டது ரெட்டிச்சாவடி மல்லட்டாற்று மேம்பாலம். முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதிப்பட்டியல் வெளியீடு. 2ஆம் தேதி கல்லூரிகளில் சேர சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.